எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. பாருங்கள், நம்ம கார்டனில் எவ்வளோ ரோஸஸ் பூத்து குலுங்குதுன்ட்டு. நிறைய ரோஸஸ் பூத்து குலுங்குது. கீழெல்லாம் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. இது பிங்க் ரோஸு. 2-3 கலர்ஸ் வச்சுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கலருங்க. ஒரே செடியில் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரே செடி தான். எல்லோ மிக்ஸ்டு, ஆரஞ்சு, ரெட்டு எல்லாம் ஒரே செடியில் வந்திருக்குங்க. பிங்க் ரோஸும் வந்திருக்கு பாருங்கள். ஃபிக் ட்ரீ வந்துட்டு பிளான்ட் இதில் போட்டு வச்சுருக்கேன், டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே நிறைய வந்திருக்கு. போன தடவையை விட இந்த தடவை நிறையா வந்திருக்கு. போன வருஷம் கொஞ்சம் தான் வந்துச்சு. அதுவும் பழுத்ததெல்லாம் அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த தடவை இன்னும் தெரியல, பழுத்துச்சுன்னா வந்து பிடுங்கிட்டு போயிடும் போல இருக்கு. பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி நிறைய வந்திருக்கு பூ. இது பறிக்க டைம் இல்லை, நிறைய பூ இருக்கிறதுனால மேலெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி நிறைய வந்திருக்குங்க. நேற்று கொஞ்சம் பறித்தேன். உள்ளெல்லாம் காய் விட்டுருக்கு பாருங்கள். ஆரஞ்சு நம்ம சீட் போட்டு வந்தது. கொத்தமல்லி விதை போட்டு வந்தது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வளர்ந்துருச்சு. இதை பறிக்கணும். இந்த ரோஸு ரொம்ப ஸ்மெல்லு, நம்ம பன்னீர் ரோஸ் ஸ்மெல்லு வருதுங்க. நல்லா இருக்குது. ஆனால் யூகேயில் நான் இந்த மாதிரி ரோஸ், பன்னீர் ஸ்மெல்லு வர ரோஸ் நான் பார்த்ததில்ல. நிறைய முட்டு விட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு. இது அரளிப்பூ நிறைய பூ விட்டுருக்கு. மற்ற சுரக்காய் இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்குங்க. கத்திரிக்காய், பீன்ஸு, வெந்தயக்கீரை போட்டிருக்கேங்க நான். சரி, வெந்தயக்கீரை இது வளர்ந்துச்சுன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரை, தக்காளி, வெங்காயம் பாருங்கள். வெங்காயம் எல்லாம் பேஸ்கெட்டில் தான் போட முடியும், நம்ம கார்டனில் இடம் இல்லாததுனால. இது ஒரு வகையான பூ. இந்த பூ பேர் என்னன்னு தெரியலை. என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொடியில் வரப்போ. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற பாட்டில் வச்சுருக்கிற கருவேப்பிலை செடி பாருங்கள் வந்திருக்கு. இதை நான் ட்ரிம் பண்ண போகிறேன். இந்த கருவேப்பிலை எல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். இங்கே யூகேயில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை 1 பவுண்டுங்க. அதில் வந்துட்டு சும்மா இவ்வளோதான் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 இவ்வளோதான் இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு 1 பவுண்டுக்கு விற்பாங்க. 1 பவுண்டுனா இப்போ இன்றைக்கி நம்ம ஊர் ரேட்டுக்கு 114 ரூபா வருதுங்க. அதனாலேயே நானே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து இன்னொரு நாற்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். மல்லிகைப்பூ நாற்று ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மல்லிகைப்பூ நாற்று. பாருங்கள், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தமல்லி தழை, மருந்தடிக்காத ஆர்கானிக் கொத்தமல்லி தழை, மணத்தக்காளி கீரை,
இது நம்ம வீட்டில் இன்டோரில் வச்சு வளர்க்குற கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்துட்டு கிட்டத்தட்ட 2 பவுண்டுக்கு மேலே வரும். இதுங்க ஒரு கொத்தே வந்துட்டு 1 பவுண்டு பக்கம் வருது. இங்கே கருவேப்பிலை எல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாம் நம்ம ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறனால. அதனால் நான் இது நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்து அப்பப்போ அன்னாட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.